பிளான் பண்ணிட்டு பாதியில் வந்து மாற்றுறது வந்து சரியில்லை. அதை ஏன் கொடுக்க மாட்டேன்னா அது தவறான விஷயங்கள் தான், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. குஜராத்தும் ஒன்று தான், தமிழ்நாடும் ஒன்று தான். அங்கேயும் மக்கள் தான் வாழ்கிறோம். இங்கே அங்கே அடித்தாலும் ரத்தம் வரும், இங்கே அடித்தாலும் ரத்தம் வரதான் செய்யும். அவங்க ஊரை வாழ வைக்கிறாங்க, வட மாநிலத்தை நம்ம ஊரை சாவடிக்கிறாங்க. வரியே சரியாக வராத இடத்துல பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம மாநிலத்தை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப மோசம். தமிழ்னு பொய் சொல்லிங்கன்னு மோடி தமிழ் மக்களை விரும்புகிறவங்க சொல்லிவிட்டு தமிழ் மக்களுக்கு எவ்வளோ துரோகம் செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுருக்கிறார். மக்கள் தான் பாதிப்பாங்க. சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நினைச்சாலே வயிறு எரியுது சார். ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் சார் உண்மை. எல்லாத்துக்கும் பொறுப்பாக பதில் சொல்லிட்டு இருந்த அந்த அண்ணாமலை இதுக்கும் பொறுப்பாக பதில் சொல்லுவார். நம்ம அது வந்து தவறான ஒரு விஷயங்க. எல்லா மாநிலத்தில் வந்து மத்திய அரசாங்கம் எடுத்து செய்யும்போது வந்து நம்ம மாநிலத்திற்கு மட்டும் அதை ஏன் கொடுக்க மாட்டேன்னா அது தவறான விஷயங்கள் தான், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம மாநிலத்துக்கு கொடுத்தாகணுங்க. இந்த மாநில அரசு பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் எல்லாருக்குமே வந்து சில திட்டங்களை கொடுக்க மாட்டாங்கன்னா அது நம்ம வந்து அவங்கள தான் நம்ம புறக்கணிக்கணும் தவிர அவங்க திட்டங்களை நம்ம தமிழக மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்தே ஆகும் தான் எங்களுடைய கருத்துங்க, பொதுமக்களுடைய கருத்து. மெட்ரோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகுது, புரியுதுங்களா? அது ஏன்னா சேஃபாகவும் இருக்குது. என்ன கேட்டால் டைமிங் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகுது. இப்போ பாதியில் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாதியில் வந்து நிறுத்துறது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் இந்த ஸ்கீம் நீங்கள் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கலாம், கண்டிப்பாக அறிவிச்சிருந்துருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இவங்க இவ்வளோ பிளான் பண்ணிவிட்டு பாதியில் வந்து மாற்றுறது வந்து சரியில்லை. இந்த பிளான் எல்லாம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்லேயே அறிவிச்சிருக்கணும், புரியுதுங்களா? பப்ளிக்கை பற்றி யோசிச்சுருந்துருக்கணும். அவங்க அது எதை பற்றி யோசிக்காமல் இப்போ அரசியல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டால் ஒரே வார்த்தையாக சொல்லணுன்னா அரசியல் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கான இட ஒதுக்கீடு எதுவுமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சீட்னாச்சும் வந்துருந்துருக்கணும். கண்டிப்பாக அண்ணாமலைக்காகச்சும் கண்டிப்பாக வந்திருக்கணும். மக்களுக்கு பண்ணணும், அவ்வளோதான். எல்லாம் பொதுவாக தனித்தனி மாநிலமாக பிரித்து பார்க்கக்கூடாது. எல்லா மாநிலமும் ஒரே மாதிரி பாருங்கள். ஏன்னா குஜராத்தும் ஒன்று தான், தமிழ்நாடும் ஒன்று தான். அங்கேயும் மக்கள் தான் வாழ்கிறோம். அங்கே அடித்தாலும் ரத்தம் வரும், இங்கே அடித்தாலும் ரத்தம் வரதான் செய்யும். யாருக்கு வலித்தாலும் வலி தான். அதனால் எல்லோரையும் ஒரே மாதிரி பாருங்கன்றதான் நம்மளோட தனிப்பட்ட மனிதனோட ஒரு சின்னது. அது வந்து நம்ம நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எல்லாம் வட மாநிலம் அவங்களுக்கு தான் பண்ணுறாங்க. அந்த நிதி இது பிரிச்சதில் கூட நம்மளுக்கு எதுவும் பண்ணல. என்ன காரணம், அவங்க ஊரை வாழ வைக்கிறாங்க, வட மாநிலத்தை நம்ம ஊரை சாவடிக்கிறாங்க. இதுதான், நமக்குன்னு எதுவும் செய்யறதில்லை. போட்ட ஜிஎஸ்டி இதுவில் கூட நம்மளுக்கு எதுவும் இதுவாக இல்லை. எல்லாம் அவங்க ஊருக்கு தான் இது பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் பழகிறாங்க, நம்ம அந்த ஊரில் போய் பழக முடியாது. என்ன பண்ணுறது, நம்ம ஆளுங்க வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறாங்க, அவங்க விட்டு கொடுக்க மாட்றாங்க. மோடி வந்து தமிழ்நாட்டை எதுவுமே பார்க்கல, அவங்க ஸ்டேட்டை தான் பார்க்குறாரு. ஏதாச்சும் மெட்ரோவாக நிதி ஒதுக்காததால் வர வருமானம் மாநிலத்தினுடைய வருமானம் ஃபுல்லாக ஜிஎஸ்டி ஃபுல்லாக மத்திய அரசு ஒன்றிய அரசு வாங்கிடுது. அவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தா தானே அவங்க மாநில அரசு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்வாங்க. சௌகரியங்களா இல்லைன்னா எப்படி தான் செய்வாங்க? மக்களுக்கு என்ன நினைப்பாங்க, கடைசியில் மாநில அரசு தான் ஏதோ சதி பண்ணுது, செய்ய மாட்டேங்கிறான்னு நினச்சிப்பாங்க. மக்களுக்கு தெரியாத ஒன்றிய அரசு வந்து இது மாதிரி நம்மளை பழி வாங்குதுன்ட்டு. வரியே சரியாக வராத இடத்துல பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம மாநிலத்தை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப மோசம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம மாநில அரசு வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க வந்து அவங்களோட ஒத்து போகலைன்ட்டு. ஆனால் இவங்க எப்படி ஒத்து போவாங்க? இவங்களுக்கு கரெக்டாக போகிறாங்க, அவங்களுக்கு ஒத்து போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது முடியாது. இவங்களுடைய திராவிட மாடலுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு ஒத்துப்பட்டு வரலை. அதான் இது எப்படி பார்க்குறோன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை விரும்பாததால் இவங்க வந்து மாற்றான் மனப்பான்மையாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறாங்க மத்திய அரசு. தமிழ்னு பொய் சொல்லிங்கன்னு மோடி தமிழ் மக்களை விரும்புகிறவங்க சொல்லிவிட்டு தமிழ் மக்களுக்கு எவ்வளோ துரோகம் செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுருக்கிறார். என்ன காரணம், அவருக்கு மக்கள் விரும்பலை, அவருக்கு ஓட்டு போடலை. 40 சீட்டு எதிர்கட்சி உக்காந்துட்டாங்க, மாநில ஆளுங்கட்சி கொண்டாங்க. மாநில ஆளுங்கட்சி நல்லது செய்யறதால மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீ நல்லது செஞ்சால் உனக்கு ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? மக்கள் இது யார் நல்லது அவங்கள தான் ஓட்டு போட போகிறாங்க. நீ நல்லது செய்யலை, உன் கட்சியில் சரியான ஆட்கள் இல்லை, தலைமையும் சரியில்லை, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக உறுப்பினர் வந்து சுயமாக ஜெயிச்சு வரல, அதிமுக ஆதரவோடு ஜெயிச்சு வந்து அவங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை. அந்த எம்எல்ஏ நாங்கள் மதிக்கவே மாட்டோம், அவ்வளோதான். அவங்க எதிர்பார்த்தது இங்கே தமிழ்நாட்டில் நடக்கலை. அதாவது 40 இவங்க வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக பண்ணுறாங்க. மற்றபடி இங்கே வந்து சென்னையில் வந்த ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க, பிஜேபி வந்து நல்லா பண்ணாங்க. பட் அவங்களுக்கு நம்ம பண்ணியும் வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாத போச்சு.
அப்படிங்கிற ஆதங்கத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. சிறப்பாக தான் இருந்தது, மெட்ரோ ட்ரெயின் சிஸ்டம் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து அவங்க இப்போ ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்யும்போது அவங்களால எந்த பலனும் இல்லைங்கும் போது எதிர்ப்பு இயல்பானது. அது ஒரு மனுஷனுக்கு இயல்பு எதிர்ப்பான ஒன்று. அவங்க இயல்பாக பண்ணுறாங்க, அவங்களே திருந்த வாய்ப்பு இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவர் ஜெயிச்சா நம்ம எதுவும் பண்ணலாம்னு நினச்சிருக்காரு, பட் ஜெயிக்காததால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். ஜெயிச்சா பண்ணலாம் ஐடியா தான் வந்து இங்கே வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்து ஃபுல்லாக ஸ்டே பண்ணார். இங்கே நம்ம திருவள்ளுவருடைய சிலைக்கு வந்தார் இல்லைங்களா, ஃபுல்லாக ஸ்டே பண்ணார். தமிழ்நாட்டு மேலே ரொம்ப பற்று வச்சுருந்தார் அவர். ஸோ அது ஏமாற்றத்தை கொடுத்த உடனே அவங்களால தாங்கிக்க முடியல. அதனோட விளைவு தான் அது. மனமாற்றம் ஏற்படும், இப்படியே போகாது. அது மக்கள் தான் பாதிப்பாங்க. மக்கள் பாதிப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் கேட்குறாங்க, அரை குறையாக நிற்குது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து இதை ஃபினிஷ் பண்ணுவாங்க. பட் சில விளையாட்டுங்கள்லாம் செஞ்சால் தான் இதை சரி பண்ண முடியும். இல்லை தமிழ்நாட்டில் வந்து சில விளையாட்டுங்கள்லாம் பண்ணி அந்த நிதியை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பண்ண முடியும். அது எப்படி சார் முடியும்? இவ்வளோ பெரிய இது பண்ணிவிட்டு இவ்வளோ டிராஃபிக்கெல்லாம் எல்லாத்தையும் நம்ம சஃபர் பண்ணிக்கிறதுக்கு காரணமே சரி, ஓகே ஃப்யூச்சரில் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போகுன்றதுக்காக தான். இப்போ இப்படி சொல்கிறது வந்துட்டு எந்த விதத்தில் கரெக்டு? நாட் அக்செப்டபிள் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நினச்சாலே வயிறு எரியுது சார். ஓப்பனாக சொல்லணுன்னா அதுதான் சார் உண்மை. ஏன்னாக்கா அது எப்படி வின் பண்ணாங்கன்றது செகண்டரி, அதுவும் நமக்கு தெரியல. தமிழ்நாட்டு பீப்புளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவனை எந்த விதத்துலையுமே நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்துட்டு எந்த விதத்துலையுமே பயன் அடையலை. ரொம்ப கஷ்டம்தான். பட் இதை மாதிரி ஒரு சிலது ஓகே, மற்றதெல்லாம் ஐ டோன்ட் லைக் இட். மை பர்சனல் ஒப்பீனியன். என்னால் அவர் வந்துட்டு புறக்கணிக்கிறாருன்னா நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, அதனால் வேணால் அவருக்கு நம்ம மேலே இதுவாக இருக்கலாம். எனக்குமே பிடிக்காது சார். ஐ ஹேட் மோடி. 60% பக்கமாக கம்ப்ளீட் ஆகிட்டு மறுபடியும் வேண்டான்னா இது யாரோட போனால்? நம்மளோட போனால் தானே மெயின் ஆகுது. இப்போ வி ஆர் ஆல்சோ இந்தியன் சிட்டிசன்ஸ். நாமளும் இந்தியாவுக்கோசம் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளோட வரி இந்தியாவுக்கு தான் போயிட்டுருக்குது. அவங்களும் நம்மளை கன்சர்ன் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி தான் தரும். வெஞ்சன்ஸ் எல்லா பக்கமும் வரதான் செய்யும். பட் ஆனால் இந்த அளவுக்கு வருமானு எனக்கு தெரியல. அப்போ இங்கே இருக்கிற தமிழக பாஜக தலைவர்கள்லாம் பேசணும். நீங்கள் என்கிட்ட கேட்குற மாதிரி அவங்கக்கிட்டே கேட்கலாம். பட் எல்லாத்துக்கும் பொறுப்பாக பதில் சொல்லிட்டு இருந்த அந்த அண்ணாமலை இதுக்கும் பொறுப்பாக பதில் சொல்லுவாருன்னு நம்புறேன்.